அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்த வாரமாகவும் அதே சமயம் உச்ச சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கொடுக்கக்கூடிய வகையில் ராசியின் அதிபதி உச்சம் பெற்று சஞ்சரிப்பதும் இந்த வாரத்தில் மிக அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றன. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் அப்படி அமைகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. பிப்ரவரி 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது விபரீத புத ஆதித்ய யோகமும் உச்ச சுக்கிர மங்கள யோகமும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. எனவே இந்த வாரத்தில் நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்படுகிறது. ஏனென்றால் விபரீத புத ஆதித்ய யோகம் கொடுக்கக்கூடிய வகையில் சனியுடன் சூரியன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். இதன் காரணமாக புத ஆதித்ய யோகமானது பல மடங்கு வீரியமாகவும் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தையும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. ஏனென்றால் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் சனி. அவருடன் இணைந்து சூரியன் புதன் ஆகிய கிரகநிலைகள் இந்த வாரம் முழுவதுமே மிக சிறப்பாக சஞ்சரிக்க போகின்றன. அப்படி சஞ்சரிப்பதால் புத ஆதித்ய யோகம் விபரீத புத ஆதித்ய யோகமாக நிறைந்து கிடைக்கிறதுங்க. ஏனென்றால் நீதி தவறாத, நடுநிலை தவறாத, நியாயஸ்தராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார். அவருடன் சூரியனும் புதனும் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணம் நிச்சயமாக உத்தியோக ரீதியாக பல்வேறு விதமான சிரமங்கள், தடைகள் விலகும். உங்களுடைய வாழ்வில் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடிய பல தடைகள் நிறைந்திருந்தாலும் அவற்றை எப்படி கடந்து செல்வது என்ற வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறதுங்க. தொழில்துறை, வியாபாரத்துறை மிக சிறந்த ஆறுதலையும் முன்னேற்றமும் அடையும். அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் முதன்மையாக நான் இருப்பேன் அல்லது முதன்மையானவர்களுடன் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. உதாரணமாக நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வீடியோ பதிவில் சில கோழிகள் நடந்து செல்கின்றன. கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை வழியாக என்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் திடீரென ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு நீரால் அந்த பாதையானது மூழ்கடிக்கப்பட்டிருக்கிறது. இதை பார்த்தவுடன் அந்த கோழி கூட்டத்தில் முன்னே செல்கின்ற இந்த கோழியானது சற்று தயங்குகிறது. ஆனால் இந்த தயக்கத்தை நீக்கக்கூடிய வகையில் மூன்றாவதாக உள்ள கோழி இந்த தண்ணீருக்குள் இறங்கி சிறிது தூரம் நடந்து செல்கிறது. ஆனால் இதற்கு மேல் இந்த பிரச்சனையை கடந்து விடலாம் என்று அதை தாண்டி பறந்து சென்று இளம் இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி நடந்து செல்கிறதுங்க. இதை பார்த்த மற்ற கோழிகளும் அதை பின்பற்றி இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே பறந்தும் பின்னோக்கி சென்று அங்கிருந்து தூரமாக பறந்தும் செல்கின்றன. இந்த முடிவை எடுத்ததற்கு மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுவது இந்த கோழிகளை வழிநடத்திய கோழி சற்று தயக்கம் ஏற்பட்டாலும் அதனுடன் சென்ற மற்றொரு கோழி அதுகளிடம் இருந்த தயக்கத்தை விலக்கியதால் அனைத்து கோழிகளும் இளமுள்ள பகுதியை நோக்கி நடந்து சென்று தன்னுடைய பாதையில் ஏற்பட்ட தடைகளை தாண்டி வந்தன. தயங்கி இருந்த கடைசி கோழியும் இவ்வளவு கோழிகள் கடந்து விட்டதை பார்த்து தன்னால் முடியும் என்று அதுவும் அந்த சிரமத்தை தாண்டி வருகிறதுங்க. இது போன்றுதான் மனிதர்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்களுக்கு ஆட்கொள்வதற்கான வாய்ப்பு திடீரென ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை கடந்து செல்வதற்கு நமது கூட இருப்பவர்கள் துணிச்சலாக நம்மளை வழிநடத்த வேண்டும் அல்லது நாம் அந்த வழிநடத்துபவர்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே நிச்சயமாக நல்ல பலன் நிறைந்து கிடைக்குங்க. அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்திருக்கும் போது உச்ச சுக்கிர மங்கள யோகமும் கிடைக்கிறது. ஏனென்றால் சுக்கிரன் இந்த தருணத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மகர ராசியில் வீற்றிருக்கிறாருங்க. சனியின் மற்றொரு ஆட்சி வீடான மகர ராசியில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இணைந்து மிகவும் அபரிவிதமாக உச்ச சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கொடுப்பதால் இந்த தருணத்தில் பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும். எந்த விதமான தடையும், தாமதமும், அலைச்சலும், சிரமமும் இல்லாமல் நீங்கள் திட்டமிட்டதை விட மிக விரைவாகவும் துல்லியமாகவும் நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் 23ஆம் தேதியன்று ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. தனது சொந்த ராசியான கடகராசியிலும் 23 25ஆம் தேதி வரை சிம்ம ராசியிலும் அதற்கு பிறகு கன்னி மற்றும் துலாம் ஆகிய ராசிகள்ல சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின்
கிரகங்களின் அமைப்பு இந்த வாரம் முழுவதும் நிறைந்த நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாகவும், திட்டமிடக்கூடிய காரியங்கள்ல இருக்கக்கூடிய மந்தமான சூழ்நிலையை விரட்டி விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாது முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவும் தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். அபரிவிதமான நன்மைகளை அதிவிரைவாக செய்து கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேதுவும் தனது சமகிரகமான குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகுவும் புதனின் ஆட்சி வீடான கன்னிராசியில் கேதுவும் சஞ்சரிப்பது வாழ்வில் ஏற்படக்கூடிய பல தடைகளை விலக்கி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றுவதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகின்றன. இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக 3ஆம் இடமாகிய தைரியஸ்தானத்தில் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. இது மிக பெரிய அளவுல நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது அவருடன் இணைந்து சுக்கிரனும் சஞ்சரிப்பது உச்ச சுக்கிர மங்கள யோகத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைகிறது. எனவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பல்வேறு வகையான சிரமங்கள், தடைகள் நீங்கி முன்னேற்றமும், குடும்பத்தில் ஒற்றுமையும், பல்வேறு விதமான சுப நிகழ்வுகளை சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பும் நிச்சயமாக இந்த உச்ச சுக்கிர மங்கள யோகத்தின் மூலமாக மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக நடைபெறும். கலைத்துறை ரீதியான பணிகள்ல புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். அது மட்டுமல்லாது செல்வாக்கை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்க இருக்குங்க. பல்வேறு வகையான தடைகள், சாதகமற்ற சூழ்நிலைகள் அனைத்தும் மாற்றத்தை சந்தித்து மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கின்றன. இது சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் விபரீத புத ஆதித்ய யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சுகஸ்தானம் ஆகிய நாளில் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து புதன், சூரியன் விபரீத புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகின்றன. சுகஸ்தானம் என்பதால் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். புத ஆதித்ய யோகம் நிறைந்திருந்தாலும் கூட அவை விபரீதமாக மாறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உள்ளது என்பதை சனி உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே எந்த விஷயத்தை அதிரடியாக செய்வதாக இருந்தாலும் அவற்றை ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான தடைகள், தாமதங்கள் நீங்கி நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் ராகு கேது மிக வலுவாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதும் சஞ்சரிக்கின்றன. ராகு 5லும் கேது லாபத்திலும் இருப்பது அனைத்திலும் நன்மை நிறைந்து கிடைக்கும். மிக விரைவில் குருவும் 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே பல சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, அடித்தளமிடக்கூடிய ஒரு தருணமாக நிச்சயமாக இந்த வாரம் மாறும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் வருகின்ற மாசி மகம் அன்று மாசி மக குளத்தில் புண்ணிய நீராடுங்கள். அப்படி செய்வதால் பல்வேறு வகையான பாவங்கள், தோஷங்கள், சிரமங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்வில் புண்ணியமும் மகிழ்ச்சியும் சுவிச்சமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு.